என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த விமானம் நடு வானத்திலேயே இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவம் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. லண்டன்ல இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் புறப்பட்ட சும்மா 1 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா, அந்த விமானத்தினுடைய ரெக்கையில ஏற்பட்ட ஒரு சில டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாக லண்டனுடைய ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பியிருக்காங்க. இதையடுத்து தான் பத்திரமா விமானம் அவசரமாக தரையிறக்கமும் செய்யப்பட்டிருக்கு. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா 360 பயணிகளுடன் புறப்பட்டு நடுவான்ல பறந்திருந்த போது தான் இந்த கோளாறு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த விமானிகள் லண்டன் விமான நிலையத்திற்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து உடனடியா மீண்டும் விமான நிலையம் திரும்பவும் அவங்க அறிவுறுத்திருக்காங்க. அதன் அடிப்படையிலே இந்த ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா அப்படி சேஃபர் மோட்ல லேண்ட் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் எடையை குறைக்க 1 மணி நேரத்திற்கும் மேலாக வான்ல வட்டமிட்ட பின்னர் விமானம் பத்திரமா தரையிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீத்ரோ விமான நிலையத்துல தரையிறக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கூறுகையில இது அவசர தரையிறக்கமாக கருதப்படல அப்படின்னும், மாறாக இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை காரணமா தான் நாங்க முன்னெச்சரிக்கையா தான் இதை லேண்ட் பண்ணிருக்கோமே தவிர மற்றபடி பெரிய டேஞ்சர் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்களை பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் எல்லா பயணிகளுமே பத்திரமா தரையிறக்கவும் செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பத்திரமா இருக்காங்க. யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல எந்த விதமான வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காங்க.